வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் ஒரு 3 பேருக்கு தான் நான் செய்ய போகிறேன். 3 கிளாஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் பாயாசம். ஸோ அதுக்கு வந்துட்டு அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அது வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அது அளவுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். அதுதான் பதம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த வாசனை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வாசனை நல்லா வரும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு அடுத்தது இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். கைவிடாத நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. இல்லைனாக்கா ஒரு சைடாக நின்று எல்லாமே தீஞ்சிரும். ஸோ தீயாத அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். நான் அரை கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வந்துட்டு ஒரு 4 விசில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் ஆகிடும். பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே நம்மளுக்கு பாயில் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 4 விசில் வச்சுட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி இன்றைக்கி வந்துட்டு நான் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் அதே வந்துட்டு வேறு ஒயிட்டு ஜவ்வரிசி எடுத்திங்கனாக்கா அது ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம வந்துட்டு அந்த நைலான் ஜவ்வரிசி போட்டால் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு வெந்து வந்துடும். ஸோ அதை வந்துட்டு ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒயிட்டு ஜவ்வரிசி இருந்தால் மட்டும் ஊற வச்சுட்டு அப்புறமா இந்த ப்ராசஸே வந்துட்டு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு அரை கிளாஸ் வந்துட்டு ஜவ்வரிசியும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கொதிச்சதுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதனால் நான் அரை கிளாஸ் ஜவ்வரிசி அரை கிளாஸ் பாசிப்பருப்பு அந்த அளவு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போதே நம்மளுக்கு நல்லா அது வந்துட்டு வெந்துடும். இதுவும் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா ஒரு சைடாக வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு தீஞ்சிரும், அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம் பிடிக்காதுன்றவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். அந்த ஜவ்வரிசியும் நல்லா கொதிக்குது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு அது நம்ம கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அந்த பால்ஸ் எல்லாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வெந்திருக்குன்ட்டு அர்த்தம். இது வெல்லம் வந்துட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் வெல்லம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நான் நல்லா சீவலில் வந்துட்டு சீவி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம அது தனியாக தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சு வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம வந்துட்டு தண்ணி எடுத்தால் போதும். அது கரையிறதுக்கு தான். பாகு அளவுக்கெல்லாம் நீங்கள் விட வேண்டாம். அது தனியாக சுடு தண்ணி வச்சு வேறு கேஸில் நான் அது வெல்லத்தை கொதிக்க வச்சுருக்கேன், வெல்லம் தண்ணியை. இப்போ இந்த பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது வந்து ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பை போட்டுடலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஜவ்வரிசி வெந்தவுடனே தான் நம்ம இந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் வெல்லம் தண்ணி ஊற்றுறேன். நம்ம தண்ணியாக தான் இருக்கும். அந்த வெல்லம் கரையிறதுக்காக தான் நம்ம வந்து சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு ஊற்றுறோம். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. மண் இல்லைன்னா அப்படியே ஊற்றிக்கோங்க. மண் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. வெல்லம் வந்துட்டு நான் ஒரு பொடி தான் வச்சு அரை கிளாஸ் தண்ணியில் தான் நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். நெய் ஊற்றிக்கலாம். இது நெய் தாங்க இதுக்கு மெயின். ஸோ வந்து நெய் அப்படியே ஊற்றிக்கோங்க. தனியாக நம்ம வந்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தனியாக நம்ம முந்திரியெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன். முந்திரி திராட்சை எல்லாம் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் போட்டு வறுத்து இந்த பாயசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் முந்திரியெல்லாம் போட்டுட்டேன். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே போட்டு நம்ம கலந்தாச்சு.
ஸோ இந்த பாயாசம் வந்துட்டு நம்மளுக்கு ஆற விட்டுடணும். ஓரளவு சூடு இருக்கும்போது நம்ம பால் காய்ச்சின பாலை எடுத்து இதில் ஊற்றி கலந்துட வேண்டியதான். அப்போ நம்மளுக்கு சிறுபருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சிறுபருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருந்தது நான் செஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.